அன்பான நண்பர்களே, நிறைய பேர் நீட் எக்ஸாமுடைய ஸ்கோர் எல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த வாட்டி நீட் கிடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அது தெரிஞ்சு விட்டதுக்கு பிறகு ஒரு வாட்டி கூட நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி முடிவெடுத்திருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் பேர் எல்லாமே என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தது. நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, சார் இது கொஞ்சம் நாள் மட்டும் தானே இருக்கு, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் போதும்ல, கோச்சிங் தேவையா? ஸோ அதை பற்றி தானே இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாமும் போர்டு எக்ஸாமும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. போர்டு எக்ஸாமில் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்களை நமது ஸ்டூடெண்ட்ஸு படிச்சுட்டு இருக்கிற ஒரு மெத்தடுனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மக்கிங் அப் த கான்செப்ட்ஸ் அவங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி அது எக்ஸாமுக்கே போய் அந்த நாளில் அது போய் பேப்பரில் ஏதாவது கொட்டி வச்சு அவங்க திரும்பி வரும். நிறைய பேரண்ட்ஸ் எல்லாமே கூப்பிடும்போது அவங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அதாவது என் பொண்ணு இல்லை என் பையன் போர்டு எக்ஸாமில் 10th எக்ஸாமில் 12th எக்ஸாமில் எல்லாமே நல்லா ஸ்கோர் வாங்கியது, பட் நீட் எக்ஸாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்கோர் வரலாம். இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு காரணம் என்ன தெரியுமா? போர்டு எக்ஸாம் படிப்புக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கிற அந்த லேர்னிங் மெத்தடாலஜிஸ் தானே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது. அது ஒரு சரியான நிலைமை கிடையாது. NCERT டெக்ஸ்ட் புக் தானே நமது டெக்ஸ்ட் புக். அது போர்டு எக்ஸாம் ஆயிருந்தாலும் அப்படித்தானே, காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆயிருந்தாலும் அப்படித்தானே. பட் நம்ம கான்செப்டை அப்ரோச் பண்ற விதம் அது ரொம்ப டிஃப்ரெண்ட். போர்டு எக்ஸாமில் மக்கப் பண்ணி போயினால் கூட நம்மளாலே நல்லா ஸ்கோர் வாங்க முடியும். பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா நம்ம படிச்ச கான்செப்டோட அப்ளிகேஷன் தானே. அதுக்காக ஒரு புது மூளை இல்லை ஒரு புது விஸ்டம் நமக்கு தேவை. அது சொந்த படிப்பை படிக்கும் போதும் ஸ்கூல் கிளாஸ்ல +2 போர்டு எக்ஸாமினேஷனுக்காக படிக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு விஸ்டம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்காது. அது ஒரு உண்மை தானே. அங்கே தானே இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸோட தேவை வருது. 2020 நீட் எக்ஸாமினேஷனுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொந்தமா வீட்டுக்குள்ள இருந்து படிச்சுட்டு இருக்கும். அது எனக்கு தெரியும். அது படிக்கும்போது அந்த கான்செப்ட் மட்டும் தானே அவங்களால படிக்க முடியும். பட் அந்த கான்செப்டோட டைவர்ஜென்ட் திங்கிங், அதாவது பலவிதமா அதோட அப்ளிகேஷன் எப்படி வரலாம், அந்த மாதிரி ஒரு கோச்சிங் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்காது. கெமிஸ்ட்ரி தெரியாத ஆள்களுக்கு தெரியும். அதாவது நோபல் கேஸோட அவுட்டர் கான்ஃபிகரேஷன் டேஷ் அப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, நோபல் கேஸ்னா என்னது? இனர்ட் கேஸ், லாஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். அது எல்லா +1 +2 படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தெரியும். ஆப்ஷனில் கண்டிப்பா 8 இருக்கும். நமக்கு தெரியும்ல, நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷன்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். ஆக்டெட்னா 8. நான் இப்ப கேட்ட இந்த கேள்வி சிம்பிளா அத டஃபா? லெவன்த் 12th படிச்ச மாணவர்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதாவது நான் இப்ப கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தானே. இதே மாதிரி கேள்வி தானே இந்த வாட்டி நீட்டுக்கும் கேட்டது. ஓகேவா? இது நான் புரியுதுக்கு தானே இந்த எக்ஸாம்பிள் சொல்றது. நோபல் கேஸோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டால், வாவ், இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டினா அப்படி நினைச்சு வேகமா அவங்க என்ன பண்ண தெரியுமா? அவங்க ஆப்ஷன்ல பார்க்கும்போது அங்க 8 இருக்கும். 8 அது பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணும்? அந்த 8 கரெக்ட் ஆன்சர் அப்படி அவங்க பபிள் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தது 2, செகண்ட் ஆப்ஷன் 8, தேர்ட் ஆப்ஷன் 2 and 8, தென் ஃபோர்த் ஆப்ஷன் none of these. அப்படின்னா ஆன்சர் ஏது? அது 2 and 8 தானே கரெக்ட் ஆன்சர். 2 எப்படி வரும்? நோபல் கேஸில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஹீலியம் தான். ஹீலியத்தோட அவுட்டர் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் மட்டும் தானே இருக்கு. அப்படினாலும் ஹீலியம் நோபல் கேஸ் தான். அப்ப நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம 8 அப்படி நினைக்க கூடாது, 2ம் 8ம் வரலாம். அன்பான மாணவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி கேள்வி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்த்து எதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரலாம், எதனால தேர்ட் ஆப்ஷன் வரலாம், எதனால ஃபோர்த் ஆப்ஷன் வரலாம், அப்படி செக் பண்ணும்போது மட்டும் தானே நமக்கு கரெக்டான ஆன்சர்லேக்கு வரும். அதான் ஒப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதணும்னா அதுக்காக நமது நார்மல் மூளை போதாது. கண்டிப்பா அந்த மாதிரி பிராக்டிஸ் நிறைய தேவை. ஓகேவா? அந்த பிராக்டிஸுக்காக நம்ம வீட்டிலே உட்கார்ந்து தனியே படிப்பை படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளாலே அந்த மாதிரி பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கு முடியாது. வீட்டிலிருந்து படிச்ச நிறைய மாணவர்கள் இருக்கும்ல, அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க, நான் சொல்றது உண்மையா அதா பொய்யா. எக்ஸாம் டேட்டுக்கு எத்தனை நாள் ஒத்திவைத்தல் வந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க தியரி நிறைய படிச்சுட்டு இருக்கும். கொஸ்டின் சால்வ் பண்ணி அப்படி ஒரு பிராக்டிஸ் வரும்போது மட்டும் தானே அவங்களாலே நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்க முடியும். வீட்டிலிருந்து படிச்சவங்க क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணல அப்படி நான் சொல்லல. அவங்க பண்ணிய பிராக்டீஸ்னா இந்திய அபியாஸ் மாதிரி டஃப்பான क्वेश्चंस தானே.
அது வச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் மட்டும் தானே அவங்க பிராக்டிஸ் பண்ணும். இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி கொஸ்டின் வெரி சிம்பிள், வெரி ஃபண்டமெண்டல். பட் என்னதாகணும், மண்டையில் பெல்பெரியணும். அது எரியாம கரெக்டான ஒரு ஆன்சர் கிடைக்காது. நான் சொல்றது புரியுதா? நீட் 2020 முடிச்சு வீட்டுக்கிட்டே வந்து அப்புறம் ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணி பார்த்த போது நிறைய பேர் டிசப்பாயிண்டட் ஆயதுக்கு, நிறைய பேரோட மனசு ரொம்ப கஷ்டமாகி மாறியதுக்கு ரீசன் என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சது இல்லை? இப்போ அதுதானே கோச்சிங் கிளாஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? நீங்க கோச்சிங் சென்டர்ஸ் செலக்ட் பண்ணும்போது நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் கண்டிப்பா செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு சொந்தமா எந்த கோச்சிங் சென்டரும் கிடையாது, அப்படி யாருமே நினைக்க வேண்டாம். ஓகேவா? அப்படினாலும் இந்த விஷயத்தில் என்னதெல்லாம் நம்ம ஒரு கோச்சிங் சென்டர் செலக்ட் பண்ணும்போது எந்த கவனம் செலுத்தணும் அப்படி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு என்னால் முடியும். 20 வருஷமா என்ட்ரன்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆள் தானே நான். என்னோட சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கு. இந்த 20 வருஷத்துக்குள்ள 30க்கும் மேலே என்ட்ரன்ஸ் கோச்சிங் சென்டர்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, ஒரு அனுபவம் வச்சு உங்களை கைடு பண்ணுறதுக்கு என்னாலே முடியும். வீட்டில் இருந்து தனியே உட்கார்ந்து நீங்கள் ஏதாவது ஆன்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ணி, இல்லை நீங்கள் தனியே உங்கள் கையில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து தனியே நீட் 2021க்காக ப்ரிப்பேர் பண்ணுறதை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் ரீசன் கூட இருக்கு. நீங்க நீட் 2020 எழுதிய அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்க எடுத்து பாருங்க, எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும் ஈஸி கொஸ்டின் தானே. பட் அது அட்டென்ட் பண்ற டைம்ல ஏதோ ஒரு பிசாசு நம்ம மனசுக்குள்ள வந்தது. அந்த பிசாசை நம்ம தோக்கடிக்கணும்ல, அந்த பிசாசை நம்ம ஓடிக்கணும்ல. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நமது விஸ்டம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகணும். ஓகேவா? அது பிராக்டிஸ் வழியாக மட்டும் கிடைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு வழியே போயிட்டு இருக்கும் போது நமது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு நாய் வந்துட்டு இருக்கிறது நீங்க பாக்குறது. நீங்க தனியா இருக்கும்போது நீங்க திரும்பி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பட் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மனிதன் இருந்தது நீங்க பார்த்தது. அப்படின்னா உங்களுக்கு தைரியம் வருமா இல்லையா? கண்டிப்பா கொஞ்சம் தைரியம் அதிகமா வரும். அதுதானே ஒரு கைடட் படிப்போட இம்பார்ட்டன்ஸ். அது புரிஞ்சு நீங்க நல்லா பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த வீடியோட செகண்ட் பார்ட் உங்களுக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் வணக்கம்.